இலங்கை தரை மீது நீடித்து வரக்கூடிய டிட்வா புயல் தொடர்ந்து மேற்கு நோக்கியே நகர்ந்து வருது. வெள்ளிக்கிழமை, அதாவது இன்று தான் வெள்ளிக்கிழமை. இந்த வீடியோ நீங்கள் எப்போ வேணால் பார்த்துட்ருக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துக்குள்ளே இது ராமேஸ்வரத்துக்கு மிக நெருக்கமாக வரும். அதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல இடங்களில் சூறை காற்று வீசும். குறிப்பாக அங்கே தனுஷ்கொடி, ராமேஸ்வரம் இங்கெல்லாம் பலத்த காற்று 80 கிலோமீட்டர், அதுக்கு மேலே 80 கிலோமீட்டருக்கு கிட்ட காற்று 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்தில் கூட வீசலாம். ஏன்னா இது நம்மளுடைய அங்கே புத்தளம், மன்னார், தலைமன்னார், அந்த மன்னாருக்கும் நம்மளுடைய ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் நீடிக்க போகுது. நாளைக்கு முழுக்க, நாளை மாலைக்குள்ளே அங்கே இதுக்கு வந்துடும், நம்மளுடைய ராமேஸ்வரத்துக்கு நெருக்கமாக வந்துடும். அதுக்கப்புறம் நாளைக்கு இரவு முழுக்க நம்மளுடைய வட இலங்கை பகுதியிலே நீடிக்கும். அதாவது யாழ்ப்பாணம் இந்த பகுதியிலே அங்கேயே இருக்கும். இது படிப்படியாக நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தில், குறிப்பாக நம்மளோட நாகப்பட்டினத்துக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, குறிப்பாக இதில் தெளிவாக சொல்லணும்னா நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது கரையில் ஏறிடும். கரையில் ஏறின பிறகு கரை வழியாகவே சென்னை வரைக்கும் பயணிக்க போகுது. இது வலுவிழந்து தான் கரையை கடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்திய வானிலை ஆய்வு என்ன சொல்கிறாங்கன்னா, இது டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்குமே புயலாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. எது நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் நம்ம சொல்கிறது, நம்மளுடைய அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தியெல்லாம் எப்படி இருக்குன்னா, இது கரையை கடக்கும் போது வலுவிழந்து கரையை கடக்குது, உள்ளே போகும்போது கரையிலேயே உள்ளே போகும்போது இது வலுவிழந்தே உள்ளே செல்லுது. சென்னை வரைக்கும் போகிறது உறுதி, ஆனால் வலுவிழந்து தான் போகும். இது கரை வழியாகவே நான் போகும்னு நான் சொல்கிறேன். இந்திய வானிலை ஆய்வு மையம் அது கடல் வழியாக போகும்னு சொல்லுது ஓரத்துலேயே. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துக்கும் நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் இது 29ஆம் தேதி கரையை கடக்க போகுது. 29ஆம் தேதி, நவம்பர் 29ஆம் தேதி காலையில், இல்லை ஒரு அந்த நேரத்தில் ஒரு காலையிலேருந்து மதியானத்துக்குள்ளே கரையை கடக்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இது எங்கே நகரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு. காத்திருங்கள். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த பகுதியில் உள்ளவங்க யாருமே வெளியில் வர வேணாம். நன்றி, வணக்கம்.